பார்த்துக்கானா இங்க காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்கமான தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன். ஹாய் டியூடன்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு வீடியோட வந்திருக்கோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஆமாம் 2 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கோம். எஸ் திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, திரும்ப வரமாட்டேன்டா. என்ன ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கோம்னா டோன்ட் லாஃப் சேலஞ்சோட வந்திருக்கோம். இது மொதல் எபிசோடாக இருக்க போது, ஆனால் இது இன்னும் தொடரும். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் என் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து எனக்கு வந்து மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் ஏரியாலாம் அனுப்புங்க. வீடியோ இருக்கிற சமயத்தில் டைரெக்டாக லைவாக வந்து இது பண்ணி பார்த்து நான் எனக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா அந்த வீடியோக்காகவே தனித்தனியாக ஒரு சேலஞ்ச் எடுத்து வச்சுருப்பேன். லைக் பிரிச்சுட்டா மிளகா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து வேறு சேலஞ்சு, வியர்டு ஃபுட்டு, அந்த இது மாதிரி வந்து டோன்ட் லாஃப் சேலஞ்சு பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி நிறைய ரிவ்யூஸும் பண்ணலான்னு, கிரிட்டிக்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு. அதுக்கப்புறம் என்னென்னா எதுக்குடா இவ்வளோ லேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரீட்சை 9th முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 10th வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு 10th வந்து முடிச்சுட்டு வீடியோ பண்ணலான்னு வந்து ஐடியா இருந்தது. டோன்ட் லாஃப் சேலஞ்சுக்கு நம்ம மொதல் வீடியோவாக எந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பல யோசனை போயிட்டு இருந்தது. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒருத்தன் வந்து டக்குன்னு நைட்டு மெசேஜ் பண்ணுறான், ஒரு லிங்க் அமுச்சு விட்டு மெசேஜ் பண்ணுறான். சரி என்னடா லிங்க் அமுச்சு விட்ருக்கான்னு போய் பார்த்தா முன்னாடி போட்ட வீடியோ. அது வந்து அவன் மேலே தப்பு சொல்ல முடியாது, எனக்கே அதுதான் தோணுது. அந்த வீடியோ பார்த்து பீக்கு கிரிஞ்சுலாம் அப்படி பீக் கிரிஞ்சாக இருக்கும். போமர் எல்லாத்தையும் பற்றி பேசியிருப்பேன். கிரிஞ்சுக்கெலாம் டெஃபனேஷன்லாம் இருந்திருப்பேன். அதுதான் அல்டிமேட்டு. இப்போ அந்த வீடியோவுக்கு தான் நம்ம வந்து ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். ரியாக்ஷன் மட்டும் இல்லாமல் டோன்ட் லாஃப் சேலஞ்ச் இந்த வீடியோவில் நான் எத்தனை தாட்டி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயித்த விதை ஒன்று உன்னை அறுக்க காத்திருக்கும். நீங்கள் இனிமேல் அனுப்ப போகிற ரீல்ஸ், அதுக்கப்புறம் கிளிப்ஸ், அந்த இதில் இருக்கிற ஃபன்னான ஒரு இதை வச்சுட்டு தான் ஒரு டோன்ட் லாஃப் சேலஞ்சு அடுத்து நம்ம போட போகிற வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு இருக்குது. நீங்கள் வந்து காத்திருந்து பார்ப்போம். நம்ம எத்தனை தாட்டி சிரிக்கிறோம், நான் எத்தனை தாட்டி சிரிக்கிறேங்கிறது தான் உங்களுக்கான சேலஞ்சு. இதில் ஹைலைட்டே என்னன்னா, என் ஃப்ரெண்டு மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பேன். இதில் சும்மா சதற விட போகிறோம். ஆரம்பிக்கலாம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பை த பை இந்த வீடியோ என்னன்னா 2022ல் நடந்த சம்பவங்களோட ரீவைண்டு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண 1 மினிட் சிரிக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. சரி, இதை வந்து கவுண்டில் எடுத்துக்கோங்க. சரி, இந்த இதை வந்து நான் திரும்ப பார்க்குறேன். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம், ஆனால் அதுக்கான தகுதியான வியூஸ் தான் கிடைக்கிறது இல்லை. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 2022 எப்படி போச்சுங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் சம்பவம் என்னன்னா வைப். ஆமா, நீங்க யாரு? டேய், நான் உன் பாஸ் வைப் ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? வைப்னா வேற ஒண்ணுமே இல்லை.
நீங்கள் வந்து ஒரு பாட்டை அப்படி எடிட்டிங்லாம் பார்த்தீங்களா அப்பயே நம்ம தான் ஆகி உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுறீங்களா, அதுதான் ஒரு உண்மையான வைபுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து பர்சனலாக வைபான சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டாபிக்னா அது வந்து கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா கிரிஞ்சுன்னு சொல்லி இந்த வருஷத்தில் நிறைய பப்ளிக் மத்தியில் பேசப்பட்டது. ஏன்னா எவனாச்சும் ஒருத்தவன் மொக்கையாக ஏதாவது பண்ணான்னா கிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் நானே ஸ்கூலில் போய் ஏதாவது ஜோக் அடிக்கிறேன்னா அதுக்கு வந்து நல்லா இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸு டக்குன்னு கிரிஞ்சுன்னு சொல்லிடுறாங்க. நான் ஒரு அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் வீடியோ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பசங்களாம் வரதானே செய்றானுங்க, ஆனா அவங்க காலி ஆகணும் மட்டும் தானே வரானுங்க. நான் உண்மையா தான் இருக்கேன், ஆனா அவனுங்க அப்படி இல்லையே. அதனால யாருக்கிட்டயும் ரொம்ப எதுவும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதானே நீ தெளிவாவே ஆயிருக்க. என்ன சொல்லி கூமிட்டேன் மாமா, கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். அடுத்த டாபிக் போலாம். அடுத்த டாபிக் என்னன்னா உருட்டு. மீம் தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. யூடியூப் தான் ஃபுல்லும். அது நிறைய மூவிஸ்லயும் பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ்லயும் பார்த்துருப்போம். இந்த உருட்டுங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா பொய் சொல்றோம், ஆனா ஒரு லிமிட்டை தாண்டி பொய் சொல்றோம்னா அது உருட்டும்பாங்க. உருட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உருட்டுக்கு மீனிங் சொல்லிட்டு இருக்கீங்க. நீ சிரிச்சதாங்க பார்த்தா அது உருட்டு தான், கிரிஞ்சு தான். உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு இன்னைக்கும் எப்ப வேணாலும் அது உருட்டு. ஃபோர்த்து டாபிக் என்னதுன்னா பூமர் அங்கிள். சமீப காலத்தில் இதுதான் சொல்லியே ஆகணும். ஒன்றத்தை பற்றி பேசுறது விட்டுட்டேன். அது வந்து பூமர் அங்கிள் வந்து அது விட்டுட்டேனா இல்லை ஃபுட்டேஜ் வந்து டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணோன்னே எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்று பேசுனது வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு ஒன்று பேசுனது வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு இருப்பேன். டக்குன்னு பூமர் அங்கிள் சொல்லிடுறானுங்க. அதனால் அட்வைஸ் பண்ணுறதே நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. இந்த 3 டாபிக்ஸ் தான் இந்த வருஷத்தோட பெரிய இதாக இருந்தது. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் இது நம்ம வைரலான வீடியோஸ் இந்த வருஷத்தில் ரொம்ப வைரலான வீடியோஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கையில் ரப்பரை போட்டுக்கிட்டேன், இழுத்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கோங்க. இழுக்கிற எப்படா கையில் வந்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சின்சரா லவ் பண்ற. ஐ லவ் டி. லவ்டியா? ஐ லவ் டி. என்ன லவ்டி? லவ்டி இல்ல, நான் லவ் டி. லவ்டியா? கேமரா பார்த்து சொல்லுங்க. ஐ லவ் டி. லவ்யா? வீடியோ பார்த்தலாம் சிரிக்கல, என்ன பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கேன். சரி, இப்போ வந்து கேமரா தான் உங்க ஃப்ரெண்டு பேர் வந்து சுரேஷ். உங்க லவ்வரை வந்து அவன் ஏமாத்தி கூட்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் வந்து அவனை திட்டுங்க. எப்படி திட்டுவீங்க? சுரேஷ் ஆளு இட்டு போட்டா வெட்டுறேன்டா, குத்துறேன்டா, ஆளு போவண்டா. சின்சியரா லவ் பண்ணிட்டா. டேய் சுரேஷே, உன்னை வெட்டாத விட மாட்டேன்டா. சுரேஷே தாடா, நான் வச்சுட்டேன். சுரேஷே கோவம் கட்டாத. இதெல்லாம் மீம்ஸ். தாடா நம்ம போட்ட மீம்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு சுரேஷே கோவம் கட்டாத. இல்லை, இந்த வீடியோலாம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இருந்தாலும் திரும்ப பார்க்குறப்ப என்ன அறியாமலே சிரிப்பு வருது.
இந்த வருஷத்தோட மெயினா ட்ரெண்டான சாங் இது எதுக்கு சொன்னேனே எனக்கு புரியல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. கரெக்ட் தான். நம்மளோட மீம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய நல்ல கண்டென்ட் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட மீம் பேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல மீம்ஸாக வரும். கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூவிஸுங்கிற லிஸ்ட்டில் என்னென்ன படம் இந்த வருஷத்தில் பட்டைய கழிச்சிருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இண்டஸ்ட்ரி கோலிவுட் இண்டஸ்ட்ரியே க்ளோஸ் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது தான் விக்ரம் படம் வந்தது. அந்த படம் வந்தோடனே சில்லறையெல்லாம் சதற விட்டு பார்த்தவங்க இருக்காங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ், அந்த 5 நிமிஷத்துக்கு ரோலக்ஸ் சீனுக்கு நிறைய பேர் அந்த ரோலக்ஸ் சீனுக்கு மட்டுமே படத்தை போய் பார்த்துருக்காங்க. இந்த படம் மட்டுமே 400 கோடியே தாண்டி போயிருக்கு. அது மட்டும் ஒரு பாருங்க. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாங்களா? நோ பட்ஜெட் விக்ரம் கடுத்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சுன்னா, விக்ரம் பாக்ஸ் ஆஃபீஸே தூக்கி நொறுக்குன படம்னா அது வந்து கண்டிப்பா விக்ரம் நடிச்ச படம். அந்த அளவுக்கு எல்லாரும் மனசுலயும் நிக்கிற அளவுக்கு அந்த படம் வந்து வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லலாம். அது வந்து கல்கி எழுதின கற்பனை கதையும் நம்ம மணிரத்னம் சார் வந்து அவரோட ஒரு திங்கிங்கையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்காரு. சொல்லணுமா? அவனுங்களுக்கே தெரியும்டா. இன்னொரு கேரக்டர் ஐஸ்வர்யா ராய் கேரக்டருக்கு வயசான கேரக்டர் மாதிரி வரும். அந்த கேரக்டருக்கு பேரு மந்தாகினி. அந்த கேரக்டர் வந்து அந்த சீன்ல காப்பாற்ற வர மாட்டாங்க, மூவில தான் காப்பாற்றுவாங்க. ஆனா வந்து சர்ப்ரைசிங் மூவி ப்ரோ இஸ் ஃப்ளெக்சிங். வேற லெவல்ல இருக்கு படம். நெக்ஸ்ட் மூவி என்னன்னா லவ் டுடே. நான் கண்டிப்பா சொல்லுவேன் லவ் டுடே தான். ஏன்னா அது வந்து படம் காமெடியோட ஃபேன்ல அதான் அப்பயே வந்து புகழ்ந்து இருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாம இந்த கான்செப்டே நல்ல கான்செப்ட் தான். இது போட மாட்டிக்கிறது பீக்கான டேஸ், லவ் டுடே வந்த டேஸ் தான் எல்லாருக்குமே பீக்கான ஒரு டேஸா இருந்திருக்கும். ஒரு மாதிரி இல்ல, ஃபுல்லும் ஜாலியா தான் போயிட்டு இருக்கும். ஓகே, வீடியோ முடிஞ்சிட்டு மக்களே ஃபுல்லும் செய்யின்னு சொல்லி செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ. டக்குன்னு ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் வரட்டா மம்மேட்டுன்னு சொல்லிட்டு இது ஜேகே டைலாக் போட்டு முடிச்சு விட்டாச்சு. எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த வீடியோ எடுத்தேன்னு தெரில. ஜேகே பார்த்து தான் இந்த ஐடியாவே வந்தது. ஏன்னா ஒரு ரீவைண்டு வருஷத்துக்கான ரீவைண்டுன்னு ஏதோ வீடியோ போட்டிருந்தாரு. அதை பற்றி நம்மளும் போடுவோமே, இந்த வருஷத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி போடலாமேன்னு போனால் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து சொல்கிறேன். கிரிஞ்சுனா என்ன, வைப்புனா என்ன அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அது பார்க்குறப்ப மொரட்டு ஃபன்னாக இருக்குது. இருந்தாலும் அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வயசுக்கான ஒரு இதுதான் மெச்சூரிட்டி அப்படின்னு நினச்சி ஒன்று பண்ணுவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். அதுதான். ஓகே மக்களே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க ஃபன்னியான ரீல்ஸாக டோன்ட் லாஸ் சேலஞ்சுக்காக. அடுத்த ரீலோட சேலஞ்ச் என்னென்னா, நான் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து வந்து சிரிச்சிட்டேன்னா ஒரு மிளகா, அதாவது பச்சை மிளகாவை வந்து கடிப்பேன். ஒரு மிளகா ஃபுல்லுமே சாப்பிடுவேன். அதுதான் சேலஞ்ச். யாரெல்லாம் வந்து ராக்கிங் கிஷோர் இன்ஸ்டாகிராம் இது அப்படியே அக்கௌண்ட் வந்து இது பண்ணுறீங்களோ அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கும், பார்த்துக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விடை பெறுகிறேன். இந்த அடுத்து ஒரு மொரட்டியான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் ராக்கி கிஷோர். வர மக்களே.